ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. என்ன எல்லாருமே வந்து இந்த கிரேஸ் மார்க் எப்படி அப்ளை பண்ணணும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம கிரேஸ் மார்க் அப்ளை பண்ணலாம் சார், அது என்ன பண்ணலாம், முன்னெப்போதும் இல்லாத ஒரு வாய்ப்பு சென்னை மாகாணவர்களே செய்வீர்களா வேற கேட்டிருந்தீங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. தயவு செஞ்சு எத்தனையோ வீடியோவை எவ்வளவோ நேரம் எடுத்து அந்த ரீல்ஸ் முதற்கொண்டு ஒரு செகண்ட்ஸ் கூட விடாம பாத்திருக்கீங்க. பட் ஆனா இது உங்களுடைய வாழ்க்கை, அதனால இந்த வாழ்க்கைக்காக வந்து எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்ல வேண்டிய அனைத்து தகவல்களும் முக்கியம். நான் என்னென்ன முடியுமோ அதை நான் பகிர்ந்திருக்கேன். இது நியாயமா பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு தாராளமா அப்பீல் பண்ணுங்க. உங்களுக்கான இந்த 2025 தேர்வில் கிடைக்கக்கூடிய நியாயம் கிடைக்க வேண்டும். ஓகேவா? நான் கிரேஸ் மார்க் எத்தனை கொஸ்டினுக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 6 கொஸ்டினுக்கு கேட்டிருக்கேன். 3 வந்து உளவியல் பகுதியில இருந்தும் 3 வந்து பொது அறிவு பகுதியில இருந்தும் கேட்டிருக்கேன். சோ நிறைய கேள்விகளுக்கு கேட்கல, அதற்கான விளக்கமும் நான் என்னன்றதை கொடுத்துடுறேன். இதை நீங்க சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம தம்ப்நெயில்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன், RS அகர்வால் புக்கை வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. RS அகர்வால் புக்ல இருந்து கேள்விகள் எடுக்கப்படுவது என்பதோ உண்மைதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுல இருக்கிறது ஆன்சர், அதுல இருக்கிறது ஆன்சர் பாக்குறீங்க. கேள்வியே தவறா இருக்கும் போது அதுல இருக்கிறது எப்படி ஆன்சரா இருக்கும்? நீ வேணா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாரு, அங்க கீழே வந்து ஆப்ஷன்ல கொடுப்பாங்கல்ல, 1க்கு A 2க்கு Bன்னு அதை கொடுத்துருவான். ஆனா எக்ஸ்பிளனேஷன் போகும்போது 2க்கு C இருக்கும். ஏங்க அங்க 2க்கு B ன்னு சொல்லிட்டு 2க்கு C ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களேனா அதுலயே முரண்பாடுகள் இருக்கு. அப்ப தவறு என்பது ஒரு 70 கேள்விகள் தயாரிக்கக்கூடிய ஒரு TNUSRB தரப்பிலே இருக்கும் பொழுது அந்த பெரிய புக்கை தயாரிச்சாங்கல்ல, அதுலயுமே சில பிழைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால அதையே நம்ம ஆர்டரா எடுத்துட்டு பேச முடியாது. அப்ப நீ அதுல ஒரு கொஸ்டினுக்கு நீ கேட்கறனா அதுல வந்து இன்னொரு கொஸ்டினை ஏன் நீ மறுக்கிறன்ற மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற இந்த PDF ஃபைலை நான் இதுல அட்டாச் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். இதை தயவு செஞ்சு போஸ்டல்ல அனுப்புங்க. இதுதான் அப்பீல் பண்ற ஒரு முறை. ஓகேவா? TNUSRBக்கு 23ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா போஸ்டல்ல அவங்க கிட்ட போய் சேர்ற மாதிரி அனுப்பி விடலாம். அப்ப இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க, PDF பிரிண்ட் எடுங்க, அனுப்புங்க. நான் வந்து B வகை கேள்வித்தாள தான் எடுத்திருக்கேன். B வகை கேள்வித்தாள்ல இருந்து தான் நான் போட்டிருக்கேன். நீங்க அதுக்கு நான் ஏதான சரி அட்டெண்ட் பண்ணா ஏதான் போடணுமா அப்படிலாம் கிடையாதுமா. உன் தரப்புல இருந்து இந்த கொஸ்டின் தப்புன்னு நீ ப்ரூஃப் பண்ணணும். அது B இருந்தாலும் சரி, C இருந்தாலும் சரி, D இருந்தாலும் சரி, A இருந்தாலும் சரி, நான் B வகை கேள்வித்தாளுக்காக ரெடி பண்ணிருக்கேன். அதனால B வகை கேள்வித்தாளை கொடுக்குறேன். நீங்க அப்பீல் பண்ணுங்க. சென்னை மாணவர்களே செய்வீர்களான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தால, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் TNUSRB என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஒண்ணு போஸ்டல்ல அனுப்பலாம், போன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க முன்னெல்லாம். இப்ப நீங்க வந்து நேர்ல வாங்க, யாராவது நேர்ல கூட மனிதர்கள் வந்து உங்களுடைய குற்றங்களை வந்து நீங்க சொல்லிட்டு போலாம், குமுறிட்டு போலாம் உங்களுடைய ஆதங்கங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப சென்னை மாணவர்கள் அந்த இடத்துக்கு கிட்ட யாராவது சரௌண்டிங்ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த ப்ரூஃபை கைப்பட எடுத்துட்டு போயிட்டு, சார் இதுக்கெல்லாம் கொஸ்டின் இருக்கு, தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு வாங்க. எந்த அட்ரஸுக்கு சார் நான் போஸ்டல் பண்றேன்னா, TNUSRB வெப்சைட்லயே அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ ஒருத்தர் பண்ணா 2 பேர் பண்ணாலும் கிடைக்கதான் போகுது. அதுக்குன்ட்டு நான் ஏன் பண்ணணும்னு எல்லாருமே நினைச்சிட்டு ஒண்ணுமே முடியாது. அதனால உங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை அனுப்புங்க. TNUSRB உங்க லெட்டரை பார்த்த உடனே அப்பாடா கொடுத்துடலாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும். சோ எங்க தரப்புல இருந்து நாங்க கொடுக்கறத கொடுக்குறோம், போர்டுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். நிறைய வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம்னு சொன்னாங்க. நாங்க எழுத மாட்டோம்னு சொல்லல, எழுதுறதுக்கு ரெடியா தான் இருந்தோம். ஆனா நீ கேள்வியே தமிழ்ல தான் எடுக்கிற, அதுல 1008 பிழைகளோட எடுத்திருக்க. கொல்லைன்ற, செல்ல முடியாதுன்ற, என்னங்க இது நியாயம்? உங்க தரப்பு நியாயம். அந்த தமிழ் வார்த்தைகளை வேற வச்சு ஒரு கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கிளைம் பண்ணியிருக்கேன். பாப்போம், கிளைம் பண்ணுவோம். நம்மளுடைய அப்பீல் பண்ணுவோம். நியாயமானது வரவேற்கப்படும் எனில் கண்டிப்பாக கொடுக்கட்டும். 6 கேள்விகளுக்கும் நம்மளுடைய முறைகள் சரியாக இருந்தா சரிங்களா? எந்த 6 கேள்விகளுக்கு சார் நீங்க கிரேஸ் மார்க் அப்பீல் பண்றீங்க? இதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி. நான் முதல்ல சொல்லிட்டேன், உளவியல்ல இருந்து 3 கேள்வி, ஒரு கேள்வியை நான் வச்சிருப்பேன் எக்ஸ்ட்ரா, ஆனா அதுக்கு ஆன்சரை மாத்தாதீங்கோ அப்படின்னு வச்சிருப்பேன். பார்க்கலாம் என்னன்னு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் B வகை வினாத்தாள்ல இருந்து முதல் கேள்வி, நம்மளுடைய நேரத்தை அதிக நேரம் வீணடித்தது TNUSRB. அது ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த கேள்வி வந்து எடுக்கப்பட்ட RS அகர்வால் அப்படின்ற ஒரு சோர்ஸ் புத்தகத்தை தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, முழுமையா நம்புறீங்கல்ல. இப்போ வந்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகத்திலேயே இந்த கேள்வி தவறாகத்தான் அச்சிடப்பட்டிருக்கு. தவறு எங்க வேணாலும் நடக்கலாம். நீ உடனே அது தப்பு இல்ல சார், புக்ல இருக்கு கரெக்ட்னு சொல்ல போறீங்க. அப்ப இது கரெக்ட்னா மத்ததுக்கும் ஒத்துக்கணும் கரெக்ட், புரியுதா? அதனால இந்த கேள்வி வந்து தவறு தான். சரியா? சொல்ல போனா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ல போய் பாருங்க, 7x2 + 1 15, 15x2 + 1 31 அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்போ இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணான 72 நான் மார்க் பண்ணியே காமிச்சிருக்கேன். அந்த 72 என்ற எண் வந்து தவறான ஒரு எண். அந்த எண் தவறுன்ற ஒரு காரணத்தினாலதான் விளக்கம் நான் என்ன கொடுத்திருக்கேன்னா, கொடுக்கப்பட்ட படத்தில் 72 என்ற எண் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளமையால் மாணவர்கள் குழம்பி இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. குழம்புனீங்களே, எக்ஸாம் அல்ல, ஆன்சரே வரல, தலையை பிச்சுக்கிட்டீங்கல்ல. மேலும் மாணவர்களின் தேர்வின் நேரத்தையும் வீணடித்துள்ளது. இதுதான் நான் முக்கியமா பாயிண்டா மென்ஷன் பண்றேன். ஏன்னா அவனுடைய ஒவ்வொரு மணி நேரமும் அவனுடைய வாழ்க்கை, ஒரு மணித்துளியும் அதை நீங்க வீணடிச்சிருக்கீங்க. எனவே இந்த கேள்விக்கு எந்த பதிலை
அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு சில கேள்விக்கெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். எந்த பதிலை அளித்திருந்தாலும் கருணை மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தட் மீன்ஸ் கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன், எந்த பதிலை அளித்திருந்தாலும். அப்போ சைக்காலஜில முதல் கேள்வியா நான் இந்த கேள்வி எடுத்திருக்கேன், அந்த நட்சத்திர கேள்வி. சோ இதுக்கு அப்பீல் பண்ணுங்க. இதற்கான எந்த பதிலை அளித்திருந்தாலும் உனக்கான மதிப்பெண் வரும். ஏ விடை A B C D கொடுக்கட்டும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? கேள்வி எண் 67. நான் வழக்கம் போல சொன்னதுதான். நான் ஆன்சருக்கு சொல்றேன்னே சொன்னேன், அது நடந்துச்சா? எல்லாமே தவறுன்னு சொன்னேன், தவறாச்சு. இன்னொன்னு நான் அந்த விவாதங்கள்ல மட்டும் சொன்னேன், என் மனசுக்கு ஏற்ப இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா விவாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுத்தவன் மைண்ட் செட்டை பொறுத்த இருக்கு. ஸோ லாஸ்டா இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அது எடுத்தவன் மைண்ட் செட் இல்ல, எடுத்தப்பட்ட சோர்ஸினுடைய மைண்ட் செட்டா தான் இருந்திருக்கும். சரி, நம்ம அதுக்கு கிளைம் பண்ண முடியாது, அது விட்டேன். 67வது கொஸ்டின் பாருங்க. கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்கள். கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களுக்கு விடை குறிப்பா அவர்கள் என்ன கொடுத்திருக்காங்க? பி. நீங்க எடுத்தீங்கல்ல ஒரு புக்ல இருந்து, அந்த புக்ல இந்த ஆப்ஷனே இல்லங்க. பாருங்க, எனக்கு நான் எடுத்த சோர்ஸ்ல கூட ஆன்சர் பாருங்க, சீதா மார்க் ஆயிருக்கு. அந்த புக்ல இந்த ஆப்ஷனே என்ன இல்ல. இந்த ஆப்ஷன் இல்லாத போது இதை நான் சரியான ஆப்ஷன் சொன்னேன். ஏன்னா வேற ஒத்துக்கிற மாதிரி வேற படம் இல்ல. ஆனா இந்த பதில் இருக்கும் பொழுது, அதாவது சி ஆப்ஷன் இருக்கும் போது இவனுக்கான தகுதி என்பது கொஞ்சம் குறையுது. உடனே நான் பி தானே போட்டிருக்கேன், ஆன்சர் எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு வந்துடாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த கேள்வியில் மாணவர்கள் குழம்பி இருப்பதால் பி அல்லது சிஐ கொடுங்க ஆப்ஷனா. ஒண்ணு பி கொடுங்க, இல்ல சி கொடுங்க, ரெண்டுத்துக்குமே கொடுங்க. இது அல்லது அது அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஏன் உண்டி எனக்கு வேணாம். இதை போட்டது புரிதல் இல்லாத மாணவர்களுடைய போட்டிருப்பாங்க. நான் கேட்கறது பி அல்லது சி, இந்த 2 மார்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். சோ அதை பாருங்க, என்னென்ன கேட்டிருக்கேன்றதை மட்டும் பாருங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். கம்பி, மரம், கட்டுமான பொருட்களுக்கு தாங்கள் விடை குறிப்பு பி ஐ கொடுத்துள்ளீர்கள். ஆனால் மரங்கள் அனைத்தும் கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுகின்றனவா என்றால் அது சரியல்லதானே? மரங்கள் மேசைகள் தயாரிக்க பயன்படுகிறது, நாற்காலிகள், கதவுகள் விறகாக எரிக்க. அவங்க சொல்லிடுவாங்க, நான் மேசையை கூட கட்டுமான தானே பண்றேன் அப்படின்னு. எங்க விறகாக எரிக்கிறோமே அடுப்புக்கு வச்சு, அந்த மரத்தை என்ன பண்ணுவீங்க? விறகாக எரிக்க, சமையலில் உபகரணங்கள் செய்ய என பலவிதமாக பயன்படுகிறது. மேலும் அனைத்து கம்பியும் கட்டுமான பொருட்களுக்கே நான் பயன்படுத்தி விட்டால் மின்சார கம்பிகள், வேலி கம்பிகள், மருத்துவத்துறையில் பயன்படுத்த வேண்டிய கம்பிகள், இதெல்லாம் பாயிண்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். சமையல்ல பயன்படுத்த வேண்டிய பிற வேலைப்பாடுகளுக்கு கம்பிகளை பயன்படுத்த முடியுமே. அப்புறம் ஏங்க எல்லாத்தையுமே கட்டுமான பொருட்களுக்கு என்னால எப்படி பயன்படுத்த முடியும்? எனவே விடை குறிப்பு சிஏ சிறந்ததுன்னு நான் வாதாடி இருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் முன்னையே அந்த நாய் கேள்விக்கே வாதாடி கொடுத்ததுதான், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இந்த கேள்விகள் மாணவர்கள் குழம்பியுள்ளதால் இதற்கு பொங்கிட்டு வராதிங்கம்மா. பி அல்லது சி விடையாக கருணை மதிப்பெண் அளிக்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறேன். புரியுதா சொல்றது? பி அல்லது சி. பி போட்டவங்களுக்கும் கொடுத்துருங்க மார்க்கு, சி போட்டவங்களுக்கும் கொடுத்துருங்க. ஏன்னா மாணவர்கள் குழம்பி இருக்காங்க. அதற்கான ஒரு உதாரண படமா தான் இந்த படத்தை எடுத்து காமிச்சிருக்கேன். இது எக்ஸ்பிளனேஷனுக்காக. ஏன்னா அந்த சோர்ஸ்ல அந்த படம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், அதனாலதான் இந்த படம் எடுத்திருக்கேன். இப்ப இங்க நடுவுல பாருங்க, டேபிள், மேசை. மரங்களால் செய்யப்பட்ட சில மேசைகள் இருக்கு, ஸ்டீலால செய்யப்பட்ட சில மேசைகள் இருக்கு. அப்ப மரங்கள் வேறு பயன்பாட்டிற்கும் பயன்படும், ஸ்டீல் வேறு பயன்பாட்டிற்கும் பயன்படும். அததான் இந்த டேபிள்ல விசாரணையா கரெக்டா அந்த உதாரண படத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த படத்தின் மூலம் அனைத்து எக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீலும் கம்பி, மரமும் கட்டுமான பொருட்களாக பயன்படவில்லை என தெரிகிறது. இந்த படத்தை உதாரணமா காமிச்சு தெரிகிறது. அதனால பி அல்லது சிஐ கொடுங்கன்னு கேட்டிருக்க. பார்ப்போம் போர்டு என்ன டிசைட் பண்ணுதுன்னு. சரிங்களா? அடுத்து கேள்வி 54. உங்களை அதிக நேரம் கணக்கு கரெக்டா போட தெரிஞ்சவன் கூட ஐயோ நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. இதுல பண்ண ஒரு சின்ன பிழை மாணவனுடைய நேரத்தை விரயமாக்குச்சு. அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு எச்சே வச்சிருக்கேன். இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்ட விடை குறிப்புகள் தவறாக உள்ளமையால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர். மேலும் மாணவர்களின் தேர்வு நேரம் வீணானது. எனவே இதற்கு எந்த விடையை அளித்திருந்தாலும் கருணை மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ இதற்கும் ஏபிசிடி தான் கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப சைக்காலஜில 2 கொஸ்டினுக்கு ஏபிசிடி கேட்டிருக்கேன், ஒரு கொஸ்டினுக்கு பி அல்லது சி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். நீங்களுமே அப்பீல் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அடுத்தது இது சைக்காலஜில உள்ள ஒரு கேள்வி எண் 62. பாலில் கேசின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் தான் பால் வெண்மை நிறமாக உள்ளது. எனவே அந்த கூற்றே தவறாக உள்ள போது அரிசியின் வெண்மை நிறத்துக்கு கால்சியம் ஒரு காரணமாக இருக்காது. எனவே அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய மாணவர்கள் இதை முற்றிலும் தவறு என்றே விடையளித்திருப்பார்கள். அதை தான் நீங்க ஆன்சரிக்காகவும் கொடுத்தீங்க, அதைத்தான் நீங்கள் விடையாகவும் கொடுத்திருந்தீர்கள். சொல்லிட்டேன். போர்டை பத்தி பாராட்டவும் செய்யணும்ல, அவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டும் போது அவங்க பண்ண நல்லதையும் சொல்லணும். சரி, அதைத்தான் நீங்கள் விடையாகவும் கொடுத்திருந்தீர்கள். இந்த கேள்விக்கான பதில் ஒரு புத்தகத்தில், அந்த புத்தகத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பல, அந்த புத்தகத்தில் சொல்ல இயலாது என்று இருக்கிறது. ஆனால் விடை குறிப்பிலோ செல்ல இயலாது என்று கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கால் எழுத்து தான், ஒரு கால் தப்பாச்சுன்னா
வார்த்தையினுடைய அர்த்தம் மாறியது இல்ல. சொல்ல முடியாதுன்றது வேற, செல்ல முடியாதுன்றது வேற. அதனால அதை பதிலாக யோசித்திருக்க வாய்ப்பில்லை. மாணவர்கள் அதை பதிலாக யோசிச்சிருக்க வாய்ப்பில்லை. எனவே தவறு என்ற பதிலே சரியாக உள்ளது. அதனால அதை மாத்திக்காதீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன்ப்பா. அவ்வளவுதான். தவறு தான் சரியா இருக்கு, அதை மாத்தாதீங்க, அதுக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம். அடுத்தது கேள்வி எண் 35 ஜிஎஸ்குள்ள வரும். கேட்கப்பட்ட கேள்வியில் 2 வாக்கியங்களும் சரி என்பது தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் தானே தவிர, அதாவது நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் அந்த ராக்கெட் ஏவுதலும் சரி, குலசேகரப்பட்டினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதலும் சரி, அதை நாட்டினுடைய முதல் சொல்றீங்க, அது 2வது சொல்றீங்க. இது தற்போதைய தகவல்களின் அடிப்படையில். அப்ப நீங்க தற்போதுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கணும்ல, அது தப்பு இல்ல. அப்போ ஒரு மாணவன் முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, ராக்கெட் ஏவுதளங்களின் அடிப்படையில் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் உண்மையா படிச்சிருக்கக்கூடிய மாணவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகளின் அடிப்படையில் அந்த கேள்வி அப்ரோச் பண்ணும்போது இது முதல் இது 2வதுன்னு சொல்லலாம். ஆனா தற்போதுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கணும். ஆனா உண்மையா தும்பா ராக்கெட் ஏவுதளம் 1963 செயல்பாட்டுக்கு வந்தது, தற்போது செயல்பாட்டில் இல்லை. மேலும் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தை முதன்மையான மற்றும் தற்போதுள்ள ஏவுதளங்களின் முதன்மையானதே தவிர அது முதல் அல்ல. அதனால மாணவர்கள் இதுக்கு குழம்பி இருக்காங்க, இந்த கேள்வியில குழம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபா இந்த நெட்ல இருந்தே சர்ச் பண்ணி அட்டாச் பண்ணிருக்கேன். இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் தும்பா பூமத்திய ரேகை ஏவுதளம் ஆகும். இது திருவனந்தபுரத்தில் தும்பாவில் அமைந்துள்ளது. இது நவம்பர் 21, 1963 அன்று அமெரிக்க நைட் அப்பாச்சி ராக்கெட் ஏவிதன் மூலம் நிறுவப்பட்டது. சோ எல்லாமே கொடுத்திருக்காங்க அந்த ப்ரூஃப், எங்க ஆரம்பிச்சாங்க என்ன ஏதுன்றதா. சோ இதற்கு குழம்பி இருக்கக்கூடிய மாணவத்தினால, எனவே எந்த விடை குறிப்பை அளித்திருந்தாலும் மதிப்பெண் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லியிருக்கேன். சோ ஏ பி சி டி, இந்த கேள்விக்கு ஏபிசிடி எது அளிச்சிருந்தாலும், ஜிஎஸ்ல ஒரு கேள்விக்கு மட்டும் தான் ஏபிசிடி கேட்டிருக்கேன். அப்ப நான் இதுவரையும் 3 கொஸ்டினுக்கு தான் ஏபிசிடி கிளைம் பண்ணிருக்கேன். சைக்காலஜில அவங்களே 2 பிரிண்டிங் மிஸ்டேக், அதனால கேட்டிருக்கேன். இதனுடைய தரவுகளின் அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்தின் முதலாகவே நம்ம ஜிஎஸ் பொதறிவுக்காகவும் யோசிச்சிருக்கலாம், இல்லைன்னா நடப்பு நிகழ்வுகள் அடிப்படையில். நடப்பு நிகழ்வுகளின் அடிப்படையில் அவங்க தற்போதும் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஆனா பொதறிவாவும் யோசிச்சிருக்கலாம்ல. ஆனா இது கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவங்க நின்னுட்டாங்க, என்ன மாதிரினா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ பார்ப்போம். நான் கேட்டிருக்கேன், ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கேன், பார்க்கலாம் போர்டு என்ன டிசைட் பண்ணுதுன்ட்டு. அடுத்தது கேள்வி எண் 22. இந்த ஐஎஸ்ஓவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஐஎஸ்ஓல என்னால யோசிச்சு எடுக்க முடிஞ்ச ஒரு பாயிண்ட தான் எடுத்திருக்கேன். என்னன்னா, முதல் குற்று சரி, அந்த சிஇன்றது எலக்ட்ரானிக் பொருட்களுக்குன்றது சரி, அது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. 2வது, இந்த கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ள 2வது வாக்கியத்தில் ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதில் தான் உதவுகிறது. அப்ப ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த பொருள் நல்லதுங்க, இந்த பொருள் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம், இது எந்த காலத்திலும் பழுதடையாது, உங்களுக்கு இது பக்கபலமா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களுடைய தரத்தை உறுதி செய்வதில் தான் என்ன ஆகுது, பயன்படுது. எது? ஐஎஸ்ஓ. ஆனால் இவ்வாக்கியத்தில் தாங்கள் தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட்ட இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இருந்தாங்க. கேள்வி பேப்பர் எடுத்துட்டு போய் பாரு. உட்பட்ட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது அப்படின்னு கூறியிருக்கிறீங்க. நீங்க எங்க கொடுத்திருக்கணும்? உட்படன்னு சொல்லியிருந்தாதான் அந்த வாக்கியம் தவறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தாங்க. இந்த இப்பு உட்பட்ட, அது இந்த இட்டு, அந்த இட்டு இல்லைன்னா என்ன வார்த்தையினுடைய அர்த்தம் மாறுது பாருங்க. நீங்க உட்படன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப தங்கம் வெள்ளியினுடைய பரிசுத்தத்தின் உட்பட பிற பொருட்களுடைய தரத்தை டிசைட் பண்ணுதுன்னா, தங்கமும் வெள்ளியினுடைய பரிசுத்தத்தை BIS ஹால்மார்க் தான் டிசைட் பண்ணும். என்னது? BIS ஹால்மார்க் இதுதான் டிசைட் பண்ணும். எதுக்கு? தங்கமும் வெள்ளியினுடைய ஆபரணங்களுடைய பரிசுத்தத்தை. அப்ப உட்படன்னு நீ போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, நானே சொல்லுவேன், ஆமாங்க வாக்கியம் 2 தவறு தாங்க, அதுல எந்த இதுவும் இல்லைன்ட்டு. ஆனா நீ உட்பட்டன்ற வார்த்தையை கொடுத்துட்டு இருக்க. தமிழ் தகுதி தேர்வு எனக்கான்னு கேட்கிறேன். உட்பட்டன் ஏங்க கொடுக்குறீங்க? உட்படன் கொடுத்துருந்தீங்கன்னா இது உட்பட மற்ற பொருட்களின் தரத்தைன்ற மாதிரி மீனிங் ஆயிடும். அப்ப தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய பரிசுத்தம் உட்பட அதுவும் அது ஐஎஸ்ஓக்குள்ள வந்துரும். அப்போ ஐஎஸ்ஓ தங்கம் வெள்ளிக்கு தர்றதில்லை, அதனால BIS ஹால்மார்க்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை தவறுன்னு சொல்லலாம். ஆனா நீ என்ன கொடுத்திருக்க? உட்பட்டன் கொடுத்திருக்க. அதுக்கான அர்த்தம் என்ன மாறுதுன்னு பாருங்க. மாறாக தாங்கள் அங்கே உட்பட்ட என்ற வார்த்தையை கொடுத்துள்ளமையால் தங்கம் வெள்ளி ஆபரணங்களில் பரிசுத்தம் உட்பட்ட பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது எனில், பரிசுத்தத்தை உறுதி செய்ய பயன்படும் கருவிகளின் தரத்தை உறுதி செய்ய ஐஎஸ்ஓ பயனளிக்கிறது என பொருட்படுகிறது. அதாவது அந்த தங்கமும் வெள்ளியும் பரிசுத்தத்தை அளக்க பயன்படுறாங்கல்ல, ஒரு மீட்டர்ஸ் கருவிகள், அந்த கருவிகளுடைய தரத்தை அளக்கிறதுக்கு தான் ஐஎஸ்ஓ பயன்படுதுன்ற மாதிரி மீனிங் ஆயிடுது.
புரியுதுங்களா? அப்ப தங்கம் வெள்ளியினுடைய பரிசுத்தத்துல வரல, அந்த உட்பட்டனா அந்த பரிசுத்தத்திற்கு உட்பட்ட பொருட்கள், அந்த கருவிகளுடைய தரத்தை வந்து அளக்க பயன்படுற மாதிரி மீனிங் ஆயிடுது. அதனால இந்த கேள்வியில நீங்க ஏ, அதாவது 1 மட்டும் சரின்னு கொடுங்க, இல்லனா சியை விடையாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1 மற்றும் 2 சரின்னு போட்டவங்களுக்கு மார்க் கொடுங்க. ஏன்னா அந்த பொருட்களுடைய தரத்தை வந்து ஐஎஸ்ஓ, ஏன்னா பொருட்களுடைய தரத்தை உறுதி செய்யறதுல ஐஎஸ்ஓ முக்கிய பங்கு வகிக்குது இல்ல. ஏன்னா கீழே கொடுத்துருக்கேன் பாரு, பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதற்கும் தயாரிப்பு மற்றும் சேவை வழங்குவதில் நிலைத்தன்மையை நிலைநாட்டுவதற்கும் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பயன்படுகிறதுன்னு கொடுத்துட்டேன். அப்ப இதை நீங்க தாராளமா கிளைம் பண்ண கேளுங்க. புரியுதா? 1 மட்டும் சரின்னு கூட, இல்ல 1 மற்றும் 2 சரின்னு சொல்லிட்டு ஏ அல்லது சியை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். பாப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு. சரியா? அடுத்தது கேள்வி எண் 40, 6வது கேள்வி. வரலாறு என்றாலே கதைதானே, நம்மளுடைய யுவான் ஸ்வாங் கதைக்கு தான் வந்திருக்கோம். சோ மத்தபடி நீங்க அந்த எரிமலை எல்லாம் கேட்டீங்க, அதை எதிர்பார்த்திருப்பீங்க, நான் வைக்கல. ஏன்னா எரிமலையில வந்து அந்த ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் ஏறத்தாழ 3 பொருந்தது. ஆனா கேடை எரிமலைன்னு வரும்போது ஃபியூஜிலை, அதாவது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபியூஜி எரிமலை வந்து கேடை எரிமலையா இல்ல, மவுண்ட் லோவா தான் கேடை எரிமலைன்னு வருது. சோ அதனால நான் அந்த என்னால அந்த ப்ரூஃபை கலெக்ட் பண்ண முடியல. சோ அது அந்த கொஸ்டினுக்கு நான் கிரேஸ் மார்க் கிளைம் பண்ணல. புரியுதுங்களா? அப்ப ஏத விடை குறிப்பதா அதுல சிறந்தது அவர்கள் கொடுத்துள்ளபடி. சரிங்களா? இது நாங்க பாத்துக்கோங்க. வரலாறு என்றாலே கதை, நிர்மலமாகாத சில கதைகள் தான் வரலாறு. வரலாறுன்றதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா? அவன் சொன்னா நான் நம்புறேன், இன்னைக்கு வரையும் நம்புறேன் இல்ல, நான் என்ன அடுத்த சந்ததியோட நம்ப வைப்பேன், இதுதானே உண்மை. அதனால பல்லவ வம்சத்தின் போது சமணம் வளர தொடங்கியது, புத்தகத்துல கூறின மாதிரி சமணம் வளர தொடங்கியது உண்மைதான். ஏன்னா பௌத்தத்துல இருந்து சமணத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க பல்லவர் காலத்துல. ஆனால் பல்லவர்களின் ஆட்சி ஓங்கி இருந்த காஞ்சிபுர பகுதியில், பல்லவர்கள்னாலே காஞ்சிபுரம் தான், காஞ்சி தானே பல்லவாசன் சொல்றோம், அந்த காஞ்சிபுர பகுதியில் வடப்பகுதியில் பௌத்தன்னு சொல்லக்கூடிய புத்த மதம் இன்னும் தீவிரமாக இருந்ததாகத்தான் பயணியாக வந்த யுவான் ஸ்வாங்கே அவருடைய பயண குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். சரியா? யுவான் ஸ்வாங் என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து பார்க்கும்போது அங்க பௌத்த மடாலயங்களும் கன்னியாஸ்திரிகளும் பௌத்த பல்கலைக்கழகமும் மேலோங்கி இருந்ததா அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவான் ஸ்வாங் வந்தது என்னவோ 2ஆம் அந்த நரசிம்ம பல்லவவர்மனா அவருடைய காலகட்டத்துல தான் உள்ள வந்திருப்பாரு. அப்ப அவருக்கு முன்னாடி எல்லாம் பல்லவர்கள் ஆட்சி தானே புரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் பௌத்தங்கள் ஓங்கி செழித்தோங்கி தான் இருந்திருக்கு. சரி, மேபி சரிவுகளை கொஞ்சம் சரிக ஆரம்பிச்சிருக்கலாம், அதுதான் புக்ல குறிப்பிட்டிருக்கானே தவிர சமண மதம் செழித்தோங்கியதுன்னு ஆரம்பிச்சதுனால பௌத்த மதம் அழிஞ்சிடல, பௌத்த மதமும் இருந்திருக்கு. யுவான் ஸ்வாங்கே அவருடைய குறிப்பில் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கார். எனவே பல்லவர் காலத்தில் வடபகுதிகளில், அதாவது தமிழகத்தினுடைய அந்த வடபகுதிகளில் புத்த சமயம் வளர்ச்சி அடைந்திருந்தது என கொண்டு ஏ அல்லது சியை விடையாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கும் 1 மட்டும் சரின்னு போட்டவங்களுக்கும் மார்க் கொடுங்க, 1 மற்றும் 2 சரின்னு போட்டவங்களுக்கும் மார்க் கொடுங்கன்னு கிளைம் பண்ணிருக்கேன். சோ ரெண்டுமே ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். சரியா? அதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாம். புத்தகத்தில் உள்ளதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அனைத்து தரவுகளையும் ஆராய்ந்து பதில் அளிக்குமாறு. ஏன்னா இது ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்வி. நீங்க கொடுத்திருக்க பாரு, அதுக்கான ப்ரூஃப் பௌத்த சமயம் புத்தகத்துல இருந்து எடுக்கிறது தான் ப்ரூஃப் இல்ல, என்ன படிச்சிருக்கேன் நான், கலெக்ட் பண்ணி சோர்ஸ் படிச்சிருக்கேன்னா நான் எது வேணா ப்ரூஃபா வைக்கலாம். பௌத்த மையம் யுவான் ஸ்வாங் வருகையின் போது காஞ்சிபுரம் ஒரு முக்கிய பௌத்த கல்வி மையமாக இருந்தது. இங்கே பௌத்த பல்கலைக்கழகங்கள் இருந்தன. அறிவுசார் பாரம்பரிய மையம், நாலந்தாவிற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தான் மிக உயர்ந்த அறிவு பாரம்பரியத்தை கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு யுவான் ஸ்வாங்கே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவான் ஸ்வாங்கினுடைய சாட்சியம் பாருங்க, பல்லவர் காலத்தில் பௌத்தம் இன்னும் தீவிரமாக இருந்ததாகத்தான் யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நான் வந்து இப்படிதான் கேள்விப்பட்டு உள்ள வந்தேன், பௌத்தம் இப்படி இருந்திருக்கோன்ட்டு. ஆனா பல்லவர் ஆட்சி காலத்தில் பௌத்தம் இன்னும் தீவிரமாகவே இருந்ததாகத்தான் யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டிருக்கிறார். வடபகுதியில், அதாவது பல்லவர்கள் காலத்தில் வடபகுதிகளில் புத்த சமயம் வளர்ச்சி அடைந்திருந்தது. பௌத்த மடாலயங்கள், காஞ்சியில் நூற்றுக்கணக்கான பௌத்த மடாலயங்கள் மற்றும் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் இருந்ததாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த தரவுகளினுடைய அடிப்படையில எனக்கு 1 மட்டும் சரி அல்லது 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளைம் பண்ண உங்களுக்காக வந்து முயற்சி எடுத்து ஒரு சில ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கோம். சோ நீங்க போர்டுக்கு அப்பீல் பண்ணுங்க, எங்க தரப்புல இருந்து எங்க மாணவர்களும் போடுவாங்க, நாங்களும் ஒரு போஸ்டல் அனுப்பி வைக்கிறோம். சோ பார்ப்போம், போர்டு நல்ல முடிவை எடுத்து 6 கேள்வி தானே கேட்டிருக்கோங்க. நீங்க பண்ண தப்புக்கள் எல்லாம் நாங்க நிறைய பண்ணிட்டு 6 கேள்விகளுக்கு தான் இந்த கேள்விகள், இந்த வார்த்தைகள்ல தவறு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். உங்களால முடிஞ்ச மதிப்பெண்களை வழங்கி மாணவர்களை என்ன பண்ணுங்க, மேலும் சிறக்க வைங்க. சரியா? அது மட்டும் இல்லாம பிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 57, 56 எனக்கு டவுட்டா இருக்கு, கட் ஆஃப் குறையலாம், முரண்பாடு ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். நீ படிச்சுட்டு பிசிக்கல் பண்ணு, பிசிக்கல் வரவங்க பிசிக்கல் தாராளமா பண்ண, அன்னைக்கு மார்க்லாம் சொல்லியிருக்கேன். சோ இதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் ஜோன் ப்ரெடிக்ஷன் நம்ம போடலாம். சரிங்களா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.